தீபாவளியையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கான விமான கட்டணம் 6 மடங்காக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். விவரங்கள். அதாவது தீபாவளி பண்டிகை சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து பெருமளவு பயணிகள் வெளியூர் செல்வதால் அதே போன்று இன்று காலையிலிருந்து சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே வருகிறது. இதனால் இந்த நிலையில் விமான டிக்கெட்டுகளும் பல மடங்கு அதிகரித்துள்ள பயணிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், கவுஹாத்தி உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் செல்லக்கூடிய விமான டிக்கெட் ஆனது 6 மடங்கு வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது. குறிப்பாக தீபாவளி திருநாள் பண்டிகை வருகின்ற 20, 21 ஆகிய தினங்களில் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக குடும்பமாக நேற்று இரவிலிருந்தே சென்னையிலிருந்து புறநகருக்கு செல்ல தொடங்கினர். குறிப்பாக பொதுமக்கள் செல்வதற்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டது மற்றும் சிறப்பு பேருந்துகளும் நேற்று இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி, கோயம்புத்தூர், கவுஹாத்தி, மும்பை ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் செல்வதற்காக 5 மடங்கிலிருந்து 6 மடங்கு டிக்கெட்டான கட்டணம் அதிகரித்துள்ளது. இதனால் பயணிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக பண்டிகை நாட்களில் விமான டிக்கெட் அதிகரித்து வருவது வழக்கம். ஆனால் இந்த முறையானது சுமார் 5 முதல் 6 மடங்கு டிக்கெட் அதிகரித்து பெரும் பொதுமக்கள் அதிர்ச்சியை ஏற்படுவது. இந்த அடுத்த முறையாவது இது போன்ற டிக்கெட் கட்டணங்கள் அதிகரிக்காக இருக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கையை வைத்துள்ளனர். சுரேஷ், வெளி மாநிலங்களுக்கு செல்லுவதற்கான கட்டணங்கள் ஏதேனும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கட்டணம் வழக்கமாக இருக்கக்கூடிய கட்டணமாக தான் இருந்து வருகிறது. குறிப்பாக இப்ப தற்போது மும்பை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹைதராபாத், புனே ஆகிய பகுதியில் செல்லக்கூடிய விமான கட்டணம் மட்டும்தான் தற்போது அதிகரித்தது. வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கட்டணம் வழக்கமாக ஒரு கட்டணம் தான் இருந்து வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ்.